ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜி குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த இந்த வருடம் பிறக்குது. இது உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா, அதாவது அஷ்டமத்து சனி கட்டாயம் எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து ஸ்தானத்தை பார்த்துறாரு. அதாவது சனியை பார்வையிடுறாரு. அப்போ சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். அதனால அஷ்டமத்து சனியிலிருந்து ஒரு வருடத்துக்கு குறைவான, அதாவது கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்மைகள் தான் இருக்கும். தீமைகள் எந்த விதத்துலயும் வராது. அதே மாதிரி கேது உங்களுடைய ராசியில இருக்காரு. அந்த ராசியில இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே நேரத்துல மனநிலையில குழப்பம், இனம் புரியா பயம், இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் ஆல்ரெடி வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோல உங்களுக்கு வழிபாடுகளை சொல்லிடுறேன். குரு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11 லாபஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12ஆம் இடம் ஒரு சுப விரயங்கள் இருக்கு. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது நீங்க சொத்து வாங்கி போடக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கலாம். முக்கியமா நீங்க ஒரே ஒரு விஷயம், சிம்ம ராசிக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னாலே பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க. மனநிலை ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னா எந்த ஒரு முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்காம தள்ளி போட்டு எடுங்க. அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள், அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. உடனே டக்கு டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா அது நீங்க நினைக்கிற மாதிரி கரெக்டான வேலை போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. ஸோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் சரி, கவனமாவும் நீங்க பொறுமையாவும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைச்சிரும். பொதுவா உங்க ராசிக்கு காசு பணம் வரும். தொழில் ரீதியா நிறைய அமைப்புகள் இருக்கு, நல்ல அமைப்புகள் இருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருடமா தான் இது உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பங்க்சுவாலிட்டி ரொம்ப கீப் அப் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு டைம் அப்படின்னா அந்த டைம் டு டைம் நம்ம இது பண்ணணும். ஒரு ஒர்க் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுக்குவீங்க. ஸோ அதனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கீழே போக மாட்டீங்க, மேலதான் போவீங்க. சக்சஸா தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது போக அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்துறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. இதெல்லாம் என்னன்னா பிசினஸ நல்ல வளர்ச்சி, நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான அமைப்பு தான். குரு 12ல மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற கவலை எல்லாம் வேண்டாம். என்ன அப்படின்னா பிசினஸ நீங்க போகும்போது ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு கஸ்டமர்ட்ட நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாலும் பொறுமையை ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவுதான். குரு மறையும் போது கொஞ்சம் அந்த நிதான தன்மையை இழக்கிற மாதிரி கொண்டு வந்துரும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில கேது இருக்காருங்க. இந்த கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா நிதானத்தை இழக்கிற மாதிரி அமைப்புகள் நிறைய கொடுத்துருவாரு. பொதுவாவே பாத்தீங்கன்னா சந்திரன் மேல ராகு கேதுக்கள் போகிறது அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் சமாளிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில இருந்து கேது போயிருவாரு. அதுக்கப்புறம் நல்லது. பொதுவா குரு உங்களுக்கு அதிசாரமா அக்டோபருக்கு மேல உங்களோட ராசிக்கு வரும்போது பல நன்மைகள், நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மை, அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் வருது உங்களுடைய ராசிக்கு. அதனால நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி திடீர்னு ஒரு மாதம் 2 மாதத்துல எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அது வரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த குரு பலம் வருது இல்லைங்களா உங்களுக்கு, அந்த அக்டோபர் மாதம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய லெவல்ல வருமானங்களை பாக்குறது, நல்ல லாபங்களை ஈட்டுறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களும் திடீர்னு பூஸ்டப் ஆகும். அப்படியே டெட் ஸ்லோவா இருக்கும், திடீர்னு பூஸ்டப் ஆயிரும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியானா கட்டாயம் வளர்ச்சி. குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே வராரு. அது போக சனி அஷ்டமத்துல இருந்தாலும் கூட
அவரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால பெரிய லெவல்ல கெடுபலன்கள் உங்களுக்கு கிடையாது. அது போக உங்க ராசிக்கு நிவர்த்தி அதிபதியும் அவருதான். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழிலுக்காக கடுமையா நீங்க உழைக்கிற மாரி வரும். தொழிலுக்காக எந்நேரமும் இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிற மாரி வரும். இப்ப நீங்க எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் போடுற மாரி சிரத்தையா எடுத்து பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுகூலமா தான் மாறும். எல்லாமே ஆதாயத்துல தான் முடியும். அலைச்சல்கள பார்க்காதீங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா, அத பெண்டிங் போடாதீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கட்டாயம் நல்ல லெவல்ல நீங்க டெவலப் ஆயிற முடியும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, நீங்க வந்து அஷ்டமத்து சனி இருக்கு. குருபலம் வந்து குறைவாக இருக்கு. 10வதுக்கு கேது உங்களுடைய ராசியில இருக்கு. மனநிலைய பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ, அத்தனையுமே பண்ணும் இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி. நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருக்கலாம். என்ன மாரி ஏ டூ இசட் என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி. கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இன்கிரிமென்ட்ட குடுக்கவே விடாது. எல்லாமே இந்த கேதுனால தான். நீங்க எல்லா பழியும் எடுத்து சனி மேல போடக்கூடாது. சனி வந்து நீங்க என்ன பண்றீங்களோ, அதுக்கு உண்டான பிரதிபலன அப்படியே குடுத்துருவாரு. ஸோ, அதனால எல்லா பழியுமே வந்து சனி மேல போடாம, கேதுக்கு உண்டான பரிகாரத்த செஞ்சுக்கங்க. அவருக்கு வந்து என்னன்னா, விநாயகர் வழிபாடு தான். உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கிடையாது. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து பெயர்ச்சியாயி போயிடுச்சுன்னா, உங்க ராசியிலிருந்து எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்ல. மெயினா மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன் சொல்லி பார்த்துக்கங்க. உங்களுடைய ஒர்க்ல கவனமா இருங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு பேங்க்ல ஆஃபீசரா இருக்கலாம். இல்ல சாதாரண ஒரு ஐடி ஃபீல்டுல இதுல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க. உங்களுடைய கவனக்குறைவுனால ஏதாவது பெரிய மிஸ்டேக் ஏற்படலாம். இல்லன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய நாலேட்ஜ் இல்லாம ஏதாவது தவறாக போர்ட்ரேட் பண்ணப்படலாம். உங்களோட கையெழுத்த வேற யாராவது இது பண்ணலாம். இல்ல ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல இத ஹேக் பண்ணலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். உத்தியோகத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரஷரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க. விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ பண்ணுங்க. அதே நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து கிடைச்சிரும். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம் ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் சொல்லக்கூடிய அந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயம் வேலைங்கிறது கிடைக்கும். அதுவரைக்கும் நீங்க கிடைக்கிற வேலைக்கு போலாம். இல்லன்னா, இன்னும் நீங்க பெஸ்ட்டா உங்களுடைய நாலேட்ஜையும், திறமையும் வளர்த்துக்கலாம். படிச்சு முடிச்ச உடனேயே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளா இருக்கு. அது உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாவா இருந்தாலும் சரி. குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பயணங்கள் பண்ணணும். வெளியூரு, வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாவும் இருக்கலாம். சில பேருக்கு படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம். அதனால அலைச்சல நீங்க பார்க்காதீங்க. அந்த அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாவும், அனுகூலமாகவும் தான் மாறும். இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும், தொழில்ல இருக்கவங்களுக்கும் சில சிறப்பான பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். அத நீங்க பண்ணுங்க. கட்டாயம் நல்லபடியாயிரும். அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிப்புல கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்த குரு பாக்குது. அது ஒரு நன்மை தான். ஆனாலும் உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மறதிகள் வரும். அதனால ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனா உங்களுக்கு இந்த 10த் முடிச்சுட்டு பிளஸ் 2ல என்ன குரூப் எடுக்கிறது? பிளஸ் 2 முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன போறது? அப்படின்னு கன்ஃப்யூஸ் வரும். ஸோ அதனால என்னன்னா ஒருத்தருக்கு 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்த 3 பேத்த ஆலோசனை கேளுங்க. நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளியரா போங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கங்க. அல்லது வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ பேரண்ட்ஸ்க்கு நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்ன கோர்ஸ் போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க படிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல தான் வெளில வருவீங்க. ஸ்கூல் படிப்புல ஒரு நல்ல ரேங்க்ல, காலேஜ் படிப்புலயும் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, குருபலம் வந்து பார்த்தீங்கன்னா மறையுது 4ஆம் இடத்துல பாக்குது. அது நல்ல அமைப்புக்கு தான். அதுல வந்துரும். ஆனா இந்த கேது இருக்கிற வரைக்கும் டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, புக் எடுத்தா நம்ம செல்ஃபோன்ல தானே இந்த இந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து படிக்கிறது, ஹோம் ஒர்க்கு எல்லாமே பிடிஎஃப்பா தான் அனுப்பி விடுறாங்க.
அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத பார்ப்போம். அப்புறம் திடீர்னு WhatsApp போவோம். அப்ப அதுலேருந்து அந்த லிங்க்லேருந்து Insta போவோம். இந்த மாரி தான் நீங்க டைவர்ட் ஆயி போவீங்க. அப்போ மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க படிக்கிறதுக்கு உட்காரும்போதே, நம்ம இன்னைக்கு இத தான் பண்ணணும். இந்த டைம்க்குள்ள இத படிச்சு முடிச்சிடணும். இந்த டைம்க்குள்ள இத எழுதி முடிச்சிடணுங்கிற இத என்ன செய்யணும்? உத்வேகத்தோட உட்காரணும். உங்களுக்கு நீங்களே வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காரல அப்படின்னா, உங்களுடைய இலக்கை கட்டாயம் அடைய முடியாது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்க சிம்ம ராசி அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் வழி நடத்தணும். ஏற்கனவே அவங்களுக்கு நேரங்காலம் சரியில்ல. இன்னும் நீங்க திட்டக்கூடாது. அன்பால சொல்லி என்ன செய்யணும்? வழி நடத்தணும். வேற ஏதாவது பார்க்குறாங்க அப்படின்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ண பழகிக்கங்க. இந்த காலகட்டத்தில அதிகமா நீங்க திட்டுனீங்க அப்படின்னா, அவங்க வேற வேற படிச்சாலும் இன்னும் படிக்கலைனாலும் இதே தான் சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கே இருந்துருவான்னு சொல்லிருவாங்க. அதனால பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் புரியிற மாரி எடுத்து சொல்லுங்க. கட்டாயம் மாறிருவாங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. என்ன அப்டின்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். ஏன் அப்டின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேனேன்னு நெனைக்காதீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமா மக நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2ஆம் இடத்த சனி பாக்குது. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுடைய அது உங்க கணவராக இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட யோசிக்காம பேசாதீங்க இந்த வருடம். யோசிக்காம பேசுனீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய சண்டையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்ப நபர்கள் புரிந்து கொள்ளாம சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது சங்கடங்கள் இருக்கும். அது உங்களுக்கு மன இறுக்கத்தையும், மன கஷ்டத்தையும் குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, கிரக சூழ்நிலைகள் மனச அதிகமா பாதிக்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து பொதுவா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அட்ஜஸ்ட்மென்ட் அப்டிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கடந்து வந்து தான் ஆகணும். அத நீங்க வந்து வேற வழி கிடையாது. உங்களை திட்டுவாங்க. அது மனசு கஷ்டமா இருக்கும். வேற வழி கிடையாது. நீங்க உங்க ஃபேமிலிக்காக, உங்க கணவருக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். அதனால க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வ வ வந்து பழகிக்கங்க. பொதுவாவே நீங்க என்னைய வந்து என்ன நெனச்சாலும் சரி, சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அட்ஜஸ்ட் பண்ணி போமாட்டாங்க. தான் சொல்றது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய குவாலிட்டீஸ மாத்திக்கும் பட்சத்தில், கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாரி வேலை செய்யும். 9 நவகிரகங்களும் வந்து அவங்கவங்களுக்கு ஒரே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல ஒரே குழந்தைகள் பொறந்தாலும், வேற வேற மாரி பலன்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கிரகங்கள் நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாரி தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது பிடிக்குமோ, அதுல தான் அது கை வைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ ஒருத்தர் வந்து நெனைக்கிறாரு, நான் பரிபூரணமா நல்ல ஆரோக்கியமா இருந்தா போதும்னு நெனைக்கிறாரு. அத மட்டும் அந்த கிரகம் குடுக்காது. அதே மாரி வந்து எனக்கு சொத்து மட்டும் வேணும், ஆரோக்கியம் எப்படியே இருந்து போதும் அப்படின்னு ஒருத்தர் நெனைக்கிறாருன்னா, சொத்து பத்து அப்படிங்கிறத குடுக்காது, ஆரோக்கியத்த குடுத்துரும். இது மாரி அவங்கவங்களுடைய எண்ணங்களுக்கு தான் மாத்தி வேலை செய்யும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு நம்மளை விட கிரகங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ, அதனால ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில ஈகோ பார்க்காதீங்க. க பெற்றோர்கள்ட்டயா இருந்தாலும் சரி, கணவர்கள்கிட்டயா இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போக பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுடைய உறவுகளுக்காக அப்படிங்கிறத மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க அத செயல்பட்டாலே போதுமானது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்து சுப விரயம் இருக்கா? அப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த பாக்குது. அது போக வந்து சனியோடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இல்ல. அதுதான் ரொம்ப நல்லது. அதனால வந்து என்னன்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி, வாகனம் இதெல்லாம் இருக்குது. அப்போ வண்டி, வாகனம் வாங்கக்கூடியது. கார் வச்சிருந்தீங்கன்னா லக்ஸுரி கார் வாங்கலாம். அதே மாரி வீடு வாங்குறது, அல்லது லேண்ட் வாங்கி போடுறது, ஏற்கனவே வாங்கி வச்ச லேண்டுல வீடு கட்டுறது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வந்து அஷ்டம ஸ்தானத்துல சனி இருக்கனால பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ அதனால மாங்கல்ய ஸ்தானத்த கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசிச்சுட்டு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய செலவா முடியும். இல்லன்னா ஒரு சர்ஜரி முடியும். இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால ஒரு கூடுதல் கவனம் தேவைங்க. சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயில் சொத்துக்கள் அஷ்டமம் அப்படிங்கும்போது, ஒரு உயில் சொத்து, அதே மாரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அம் ஏதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸ்லயே யாராவது வாரிசு இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நீங்க தான் வாரிசா இருப்பீங்க. ஸோ அந்த சொத்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி பூர்வீகத்துல வில்லங்கமா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சொத்து இருக்கும். அதுல வில்லங்கங்க இருக்கும். ஆனா அது பூர்வீக சொத்தா உங்களுக்கு இருக்கும். அந்த மாரி கேஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் வரும். அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது மாரி தான் உங்களுக்கு சனி அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, என்ன ஆகும் அப்டின்னா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது வரும். பொதுவா சிம்ம ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு குடுக்காதீங்க. இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமுக்கு குடுக்க முடியாம போயிரும். நீங்க பிசினஸ்க்காகவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்காக அமௌண்ட்டுன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா, அந்த பணத்த குடுக்க முடியாம போயிருங்க. அதனால டேட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, "நம்ம ஒரு பிசினஸுக்கு கடன் கேட்டாலே இந்த டைம்ல நான் குடுக்குறேன்னு சொன்னா தான் எனக்கு அமௌண்ட்டே குடுக்குறாங்க." அப்படின்னா, இந்த மாரி குடுத்துர்றேன் 1 வாரத்துல குடுத்துர்றேன், 10 நாள் அந்த மாரி ஒரு ஒரு டேட்ட மட்டும் மென்ஷன் பண்ணாம அப்படி சொல்லுங்க. அப்பதான் வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்டின்னா, சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்கறனால நம்ம வாக்கு குடுக்கும்போது, அந்த வாக்க காப்பாத்தக் கூடாது அப்டிங்கிறதுக்காக நெறைய விஷயத்த பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் கெட்ட பேரு, அவப்பேறுகள சந்திக்கிற மாரி இருக்கும். தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். தொழில்ல வந்து ஒரு தடை, ஒரு தாமதம் உறுதியாக உண்டு. ஆனா அதுல டெவலப் ஆயிருவீங்க. சக்சஸ் பண்ணிருவீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு வந்து திடீர்னு புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா, சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்டின்னா, இந்த டைம்ல கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருடம் புத்திர பாக்கியம் இருக்கு. அது போக உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கனால, இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைங்கள இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் ஈஸியா கிடைச்சிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம், பங்குனி மாசம் இந்த காலகட்டங்கள்ல, அது கூட வைகாசி மாசம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அத தாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு சக்தி கிடைக்கும். நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு எனர்ஜி தான் வேணும். அதே மாரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருக்கனால, ஹெல்த்த கட்டாயம் பார்த்துக்கணும். நல்லா இருப்பீங்க. திடீர்னு முட்டு வலி, எலும்பு வலி இந்த மாரிலாம் சொல்லுவீங்க. மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வலி வரதுக்கோ, அல்லது வந்து உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாயிடும். எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அந்த மாரி குடுத்துரும். ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுடைய ராசியில கேது இருக்காருல்ல, 7ல ராகு இருக்குது. நீங்களே டென்ஷனா இருப்பீங்க, டிப்ரஷனா இருப்பீங்க. ஆப்போசிட்ல வரவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களும் வந்து பத்தாததுக்கு டென்ஷன ஏற்படுத்தி விடுறதுனால, மூளை அதிகமா செயல்படுறதுனாலயே என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த டயர்டுல சரியான உணவு பழக்கங்கள் எடுக்க முடியாம போயிடும். இதனாலேயே உடல்நிலை பாதிப்பா இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா பிசினஸ் வேற, நம்மளுடைய ஆக்டிவ் வேற, ப ஒர்க் வேற இது மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு, நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவ செலவே இல்ல. குரு 12ல வந்து மருத்துவ செலவையும் குடுப்பாரு. சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவு இல்ல. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்த பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு திருமணம் இந்த வருடம் வந்து திருமணம் இருக்கான்னா, 7ல ராகு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு குருவோடைய பார்வை கிடையாது. இந்த ஜூன் மாசம் வரைக்கும் தான் குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் அந்த 1 மாதம் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பெருசா குருபலம் கிடையாது. சனியும் அஷ்டமத்துல இருக்கனால, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசா, புத்திகள் இந்த மாரி இருக்குது அப்டின்னா, நீங்க தாராளமா மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த அக்டோபர் மாத காலகட்டம் இருக்குல்ல, ஆவணி மாதம், அந்த புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டிசம்பர் வரைக்கும், ஐப்பசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு பலம்ங்கிறது 1 1/2 மாசத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் எடுத்துக்கலாம். குருபலம் இருக்கும்போது பண்ணா, நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும். அதுக்காகத்தான் திருமணம் அப்படிங்கும்போது குருபலம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்கள்ல, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். அது நெகட்டிவோ, பாசிட்டிவோ ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். நெகட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, பாசிட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, நீங்க வந்து நீங்க போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்களுடைய இதுல மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா ரீச் ஆயிருவீங்க.
ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து இப்ப கேது தான் உங்களுடைய ராசியில இருக்காரு. கேது தான் கலைக்கே அதிபதியா இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகள யூஸ் பண்ணிக்கங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பணம் சம்பாரிச்சிரலாம். வாய்ப்புகள் வரும். திடீர்னு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள பொறுத்தவரைக்கும், அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்டின்னா, அஷ்டமத்து சனி, உங்க ராசியில கேது, குரு 12ல. இது எல்லாமே எத சொல்ல வருது அப்டின்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி வரும். அதே நேரத்துல கையெழுத்து போடுறீங்க அப்டின்னா, படிச்சு பார்க்காம எந்த ஒரு விஷயத்துலயும் கையெழுத்து போடாதீங்க. ஏன் கையெழுத்து போடுறோம்? இதோடைய பின்விளைவு என்ன வரும்? அப்படிங்கிறது உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா? இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரும். இந்த மாரி விஷயங்கள கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு நீங்க போய் லஞ்சம் வாங்குனீங்கன்னா கட்டாயம் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் யாரு இந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்க நான் இல்லப்பான்னு போயிருவாங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க தயவு செய்து. ஆனா திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு. அஷ்டமத்து சனி எல்லா விஷயங்களும் செய்யாது. இந்த ராகு கேது பெயர்ச்சி டிசம்பருக்கு அப்புறம் குரு வந்து உங்களுடைய இதுக்கு வரும்போது 4ஆம் இடத்த பார்ப்பாரு. 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்ப்பாரு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர் பதவி கிடைக்கும். ஆனா ஒரு அழுத்தங்களும் வரும். அதனால 2யும் ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஓ நீங்க வந்து வாய் வழியா அதாவது உயர் அதிகாரிகள் ஏதாவது வாய் வழியா சொல்றாங்க அப்டின்னா, ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். எவிடன்ஸ் தான் எப்பவுமே நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போம்போது பேசுமே தவிர, அவங்க வாய் வழியா சொன்னாங்க அப்டின்னா, அதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. முடியல அப்டின்னா, உயர் அதிகாரிகள் சொல்றாங்க, வேற வழியே இல்ல அப்டின்னு ரொம்ப பிரஷரா இருந்துச்சுன்னா, நெஞ்ச பிடிச்சுட்டு போய் படுத்துருங்க. இதுதான் உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. இத தாண்டி வேற வழி கிடையாது. உங்க வேலைய காப்பாத்திக்கணும்னா, இந்த மாரி சில விஷயங்கள் நான் அப்படி ஒரு ஜெனரலா சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றது, சாதுரியமா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாரி தயவு செய்து பண்ணிக்கங்க. அ இது அரசியல்வாதிகளுக்கு, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு அ தெரிஞ்ச ஜோசியரோ அல்லது ஆன்மீக குருவோ இருந்தா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பொதுவா அஷ்டமத்து சனி வந்து கெட்ட பேர, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் தப்பா தான் வெளியில கொண்டு வரும். உங்களுக்குன்னு வந்து மீடியா சப்போர்ட் பெருசா இருக்காது. அப்படி இருந்தாலும் அதிருப்தியா இருக்கும். அதே மாரி கட்சி சப்போர்ட் பெருசா இருக்காது. இந்த எலக்ஷன்ஸ் இந்த மாரி இதெல்லாம் நீங்க வந்து நின்னு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நான் பரிகாரம் வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம். அரசியல்வாதிகள் அரசியல்ல இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ராசியில கேது இருக்கு. அதே மாரி அஷ்டமத்துல சனி இருக்கு. குரு பலமும் இல்ல. ஸோ அதனால பெரிய லெவல்ல நீங்க வின் பண்ணி வர முடியாது. அப்படியே வின் பண்ணாலும், உங்களுடைய கட்சி மேல் இடத்துல இருந்தா தானே உங்களுக்கு பவரு. ஆப்போசிட் கட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பவரு? அதனால நீங்க எலக்ஷன்ல ஜெயிச்சாலும், இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சாலும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ பெரிய சோபிதமாக இல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும், நல்ல பவர் வரணும் அப்படின்னா, அதுக்குண்டான யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து காசு, பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள் வரும். சேம் டைம் தாயாருக்கு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவெல்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, சந்திரன் மேல கேது, குரு 4ஆம் இடத்த பாக்குது. அதே மாரி அஷ்டமத்துல வந்து சனி 10ஆம் இடத்த பாக்குது. அஷ்டமத்துல சனி 10ஆம் இடத்த, கர்மஸ்தானத்த பாக்குது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால பொருளாதார நிலை நல்லா இருக்கு. ஆனா, அதே நேரத்துல உறவுகளுடைய நிலையும், அதே மாரி ஹெல்த் நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா மாறிரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில்
கடகத்தில் உச்சமாகிறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இப்போ ஒரு வருட காலமாகவேங்க சிம்ம ராசிக்காரங்க பாருங்கள், நார்மலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் துணிஞ்சு நின்று சொல்லி அடிக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஆனால் இந்த ஒரு வருஷ காலமாக, இந்த 1.5 வருஷ காலமாக எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர சிம்ம ராசிக்காரங்க முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் புலம்பிடுறாங்கங்க. ஐயோ, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி நினச்சேன், அது அப்படி நடந்துருச்சு, எனக்கு எல்லாம் எதை தொட்டாலும் தடங்களாக வருது, என்ன தான் நான் பண்ணட்டும். அதுவும் பாருங்கள், ஏதோ குரு ஓரளவுக்கு காசை கொடுத்துட்டு இருந்தார், அவரும் இப்போ 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு போயிடுறாரு. எப்படி தான் இன்னும் நாங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஓட்டுவோமோன்னு அவங்களே முழு ஜோதிடராகி அவங்களே எங்ககிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கேட்குறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, குரு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு தான். ஏற்கனவே அஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது தான், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குரு 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாருங்க. அப்போ சனி பகவானோட தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறைஞ்சே தீரும். அதனால் போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிலேருந்து ஒரு நிவர்த்தி, ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. கட்டாயம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு பழைய தெம்பு வரப்போகுது, பழைய உற்சாகம் உங்களுக்கு வரப்போகுது. அதே இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் வருது, நிறைய சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நல்ல கௌரவங்கள் தேடி வரப்போகுது. மகான்களோட ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்படிங்கும்போது நிறைய விரயத்தை கொடுப்பார். சேமிப்பு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சேமிச்சு வைங்கன்னு சொல்லுவேன். ஆனால் சிம்மராசிக்காரங்க ஜாலியாக செலவு பண்ணுங்கள், ஜாலியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. கட்டாயம் எப்படியா இருந்தாலும் பணம் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அது சந்தோஷமாக குடும்பத்துக்காக செலவு பண்ணிட்டு போகலாமே. குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4 அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்து. 6னா லோனு. ஒரு லோனை போடுங்க, ஒரு வீட்டை கட்டுங்க, உங்களுக்கு வீடு வந்து ஒரு அசட் ஆயிரும். அந்த லோனை வந்து கொஞ்சம் படிப்படியாக நம்ம கட்டிட்டு வந்துடலாம். அப்போ கெட்ட விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த சமயத்தில் சொத்துக்கள் சேர்க்கை, தங்கங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, நவரத்னங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஜாலியாக வந்து செலவு பண்ணுங்கள், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பேக் போனாக அவங்க இருப்பாங்க. குரு பார்வை வந்து பாருங்கள் 6ஆம் இடத்துல படுதுங்க. 6ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை இப்போ தீர்றதுக்கான அமைப்பு, ஒரு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறது, பே பண்ணாமல் கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டே இருக்கேங்க, எப்போ தான் எனக்கு அந்த கேஸ்லாம் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு குருவோட அருளால் அந்த கேஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நிறைய பயணங்கள் போவீங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள், ஒரு மறைப்பொருள் ஞானம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குரு அப்படிங்கும்போது ஒரு நல்ல வழிகாட்டி உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அவங்க மூலியமாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுவும் சனியோட பார்வையும் 5ஆம் இடத்துல படுது. அதே மாதிரி குருவோட பார்வை 8ஆம் இடத்துல படும்போது ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்க. தாராளமாக நீங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறது, மறைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, சிபிசிஐடி அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து
விரும்பின ஸ்கூல் கிடைக்கிறது, காலேஜ் கிடைக்கிறது, அந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கிறது, அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தாய் வழி தந்தை வழி, நான் எது சொன்னாலும் எங்கள் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாகவே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் செட் ஆகாதுங்க. அப்போ இந்த சமயத்தில் அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். உங்களை பற்றி அவர் வந்து புரிஞ்சுக்குவார். அம்மாவோட சப்போர்ட் ஆகட்டும், பெரியவங்களோட சப்போர்ட் ஆகட்டும், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் உடன் பிறந்தவங்க விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப பெருசாக அழட்டிக்க வேணாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு பாருங்கள், இந்த சமயத்தில் சுகஸ்தானத்தில் குருவோட பார்வை படுறதுனால திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அட்டகாசமாக இருக்குது. கணவன் மனைவி வந்து மட்டும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா ராகு 7ஆம் இடத்துலையும் கேது வந்து உங்கள் ராசியிலையுமே இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். எந்த ஒரு விஷயம்னாலும் குடும்பத்துக்காகட்டும், பிஸ்னஸுக்காகட்டும் முடிவெடுக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுக்கும் போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக ஒரு மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நடக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்குங்க, நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஸ்டெப் எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஒரு அற்புதமான பதவி உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் விரும்பின ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த பெண்களுக்கு ரொம்பவே சூப்பராக சாதகமாக அமைய போகுதுங்க. சீனியர் சிட்டிசன், அதாவது வயதானவர்கள், ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் முழங்கால் சம்மந்தப்பட்டு இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மனசை போட்டு யோசித்து குழப்பிக்குவீங்க. அதாவது நம்ம பசங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, பேர பசங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட கால சூழ்நிலைங்க, அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். அதனால் அதெல்லாம் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆன்மீக எண்ணங்கள்லாம் இப்போ அதிகரிக்கும். நிறைய கோவில் போயிட்டு வாங்க. அன்னதானங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு நிறையா போயிட்டு வாங்க. உங்களுக்கான இன்னும் இந்த வருஷத்தை ரொம்ப சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான அந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு முன்னேற்றமும் சவாலும் கலந்த ஒரு வருடமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க் தகுந்த மாதிரியான ஒரு சூப்பரான பலன் கிடைக்க போகுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் போய் தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு, இல்லை ஒரு பிரான்ச் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாமே உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் பண்ண முடியலன்னு கவலைப்பட வேணாம். அவங்களுக்கு இப்போ இவங்க படிப்புக்கு தேவையானது என்னவோ அதை வந்து சூப்பராக கொடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்கள ஈடுபாடு பண்ண வைங்க. குழந்தைகளுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா குடும்பம் மன மகிழ்ச்சியோடவும் பணவரவும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிறப்ப சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து என்னன்னா என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில சனி, ஜென்ம சனி இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகி 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு. அப்போ ஜென்ம சனி வந்து சனியோடைய தீமைகள் முற்றிலுமாக குறைந்து சனியோடைய நன்மைகள் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். அது போக ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துலயும் கேது 5ஆம் இடத்துலயும் பெயர்ச்சி ஆயிரும்.
குருவும் உச்சபலம் பெற்று, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குருவும் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு, லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. இது வந்து நல்ல அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியா எப்படி மாற்றங்கள் இருக்கும்? தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிபதி யாரு? உங்களுடைய ராசி அதிபதி குருவே. அவர் 5ஆம் இடத்துல உச்சமாகி 11ஆம் இடத்த பார்ப்பாரு. 11 கூடையவர் யாரு? உங்க ராசிக்கு சனி. அவரு உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து 10ஆம் இடத்த பார்ப்பாரு. 11 கூடையவர் 10 பார்ப்பாரு. 10 கூடையவர் 11 பார்ப்பாரு. எப்படி காம்பினேஷன் இருக்கு பாருங்க. அப்போ இந்த வருடம் தொழில பொறுத்தவரைக்கும் எது இருக்கோ இல்லையோ, தொழில பொறுத்தவரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி. நல்ல அமைப்பு, நெறைய லாபங்கள ஈட்ட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. தொழில் ரீதியா இறக்குமதி, ஏற்றுமதி இருந்துச்சுன்னா, நல்ல வருமானம். அதே மாரி நெறைய அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு வருங்க. முக்கியமா இந்த இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில நீங்க ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கலாம். அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத விரிவுபடுத்தவும் செய்யலாம். அந்த அளவுக்கு காசு, பணம் அப்படிங்கிறது நெறைய வரப்போகுதுங்க. லாபஸ்தானத்த குரு பார்த்தாலே, மெயினா தொழில் மூலியமா நிரந்தர வருமானம், நல்ல லாபங்கள கட்டாயம் ஈட்ட முடியும். அது போக லாபஸ்தானாதிபதி சனி உங்களுடைய ராசியில இருக்கிறது கூடுதலான சிறப்பு. அது போக ராகு வந்து 11ஆம் இடத்துக்கு வருது. இன்னும் பிரம்மாண்டமான வளர்ச்சிய உண்டு பண்ணிருவாரு. பொதுவாவே தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. உங்களுடைய ராசி அதிபதி குருவா இருக்கிறதுனாலயும், ஜென்மத்துல சனி இருக்கனால மன கிளேசங்கள், மன இறுக்கங்கள், அதே மாரி எல்லா விஷயங்களையும் இழுபறி நீடிக்கும். பொதுவாவே கிரக அமைப்புகள் நல்லதாக இருந்தாலும், சனியோடைய கர்ம பலன் அதிகமாக இருக்கனால, தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்த தேடிக்கணும். குருநாதர் வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்கள தேடி குடுக்கும். பொதுவா உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் கிடைக்கணும்னாலே, நமக்கு குருவோடைய பலம் இருக்கணும். உங்களுக்கு 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவா நல்ல பலன்கள் நெறைய இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி. ராகு அ ஐந் அ 11ஆம் இடத்துக்கும், கேது 5ஆம் இடத்துக்கும் வருது. திடீர்னு உத்தியோகத்துல ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துரும். புரமோஷன் 9ஆம் இடம் பதவி உயர்வ குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்த குரு பாக்குது. அப்போ பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமென்ட்டு, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மென்ட் உங்களுடைய திறமைய அங்கீகரிப்பாங்க, பாராட்டுவாங்க. நல்ல சேலரி இன்கிரிமென்ட் குடுத்துருவாங்க. அதே மாரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு 12ல இருக்கனால, வருட ஆரம்பத்திலேயே வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு இந்த காலகட்டம் வளர்ச்சி. அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, நல்ல உயர்வு, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கப் போகுது. அமைப்புகள் நல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த பலன்கள எடுத்துக்கங்க. மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனியோட பாதிப்புகள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இந்த 7 சனி பாதிப்பு இருக்கு. ஆனா, அது குருபலம் இல்லாம இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் நல்ல குருபலம் இருக்கு. அதனால சனியுடைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு குறைவா தான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்பை விட நல்ல உத்வேகமாவும், பாசிட்டிவாவும் எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. நெறைய என்னன்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெய்வ வழிபாடும் பண்ணிக்கிட்டு, நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்யுங்க அப்டின்னா, மந்திரங்கள் நெறைய பேத்துக்கு தெரியாது. அதனால பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பார்த்துட்டே இருங்க. மணி மந்த்ரா இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு நெறைய கை கொடுக்கும். 7ஆம் இடத்த சனி பாக்குதுங்க. பார்ட்னர்ஷிப் வழி வந்து பார்த்தீங்கன்னா, மனக்கசப்பு, விரிசல்கள், பார்ட்னர்ஷிப் கட் ஆகுறதெல்லாம் நடந்தாலுமே, ஒரு பிசினஸ சூப்பரா ரன் பண்ணிட்டு கொண்டு போயிற முடியும். இந்த வருடம் உங்களுக்கு தொழிலும், உத்தியோகமும் அவ்ளோ சிறப்பா இருக்கு. அதனால பார்ட்னர்ஷிப் வழி கட்டாயம் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அதனால அவங்களுக்கு உண்டான ஷேர பிரிச்சு குடுத்துருவீங்க. பிசினஸ நீங்களே தனியா செஞ்சுக்க முடியும். அது போக 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு எப்பவுமே பாதகமா இருக்கனால, பார்ட்னர்ஷிப் போடுறதுங்கிறது அவ்வளவு சாலச் சிறந்தது கிடையாதுங்க. இதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னா, உங்களுக்கு குருபலம் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்த பாக்குது. 5ஆம் இடத்துல உச்சமாயி, சனி 7ஆம் இடத்த பாக்குறதுனாலயும், ராகு 11ல இருக்கிறதுனாலயும், நெறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு, விருப்ப திருமணம், அதே மாரி வீட்ல பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட்டோடையே, அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால,
நல்ல ரேங்கிங் வாங்க முடியும். 11ஆம் இடம்ங்கிறது உயர்கல்விய குறிக்கக்கூடியது. ராகு அங்க வரதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் இருக்கு. அப்போ நல்ல வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. அத கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஸ்கூலுக்கு போறது. 10த் முடிச்சுட்டு +2க்கு நல்ல வேற ஸ்கூலுக்கு போறது. +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ரொம்ப நல்ல காலேஜ். ஹையர் ஸ்டடீஸ் பிஜி படிக்கிறது நல்ல காலேஜ். அந்த மாரி காலேஜ் படிச்சு முடிக்கிறவங்களுக்குலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா எனக்கு வந்து இதே இல்ல, இந்த வேலையே கிடைக்கல அப்டின்னா, வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சனியுடைய அமைப்பு உங்களுக்கு ராசியில இருக்கனால, நீங்க படிச்ச விஷயங்கள் நெறைய பேத்துக்கு ஞாபக மறதிய குடுத்துரும். அதனால சரஸ்வதி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கங்க. படிச்சா தான் லைஃப் அப்படிங்கிறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல உத்தியோகத்துல உங்களுடைய தகுதிக்கும், திறமைக்கும் தகுந்த நீங்க விரும்பின எதிர்பார்த்த சேலரியோடையே ஒரு நல்ல ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வாங்க. இன்னும் நல்ல பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தானா தேடி வரும். மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா தேடி வரப்போகுது. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். வெளிப்படுத்துங்க. இவ்ளோ நாள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தது போதும். எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க விரும்பக்கூடிய அத்தனையுமே தானா தேடி வந்து கிடைக்க போகுது. குடும்பத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள விருத்தி பண்ணலாம். அதே மாரி புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஒரு நல்ல ஜாப்க்கு ஜாயின் பண்ணி போகலாம். இது எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுடைய ஜென்ம ராசியில சனி இருக்கனால 7ஆம் இடத்துல வந்து சனி பார்வை வரும். அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அனுசரிச்சு கட்டாயம் போணும். இது மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட அனுசரிச்சு போணும். அவங்க வந்து நீங்க வந்து கஷ்டப்படுறது எல்லாமே உங்க லைஃப் பார்ட்னருக்கு நீங்க செய்வீங்க. ஆனா, அத அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே நேரத்துல அவங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்கன்னு புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும். 2மே உங்களுக்கு உண்டானது தான். முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாவே வந்து நல்லவங்க. ஆனா, அவங்களுடைய மனது மத்தவங்களுக்கு புரியாது. அதனால ரொம்ப கவனமாக இருந்து இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல உங்களுடைய உணர்வுகள ரொம்ப அமைதியான வழியில வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சிரும். ஆனா, உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் பரிபூரணமா இருக்கனால, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். குருவோடைய அனுக்கிரகம் இருக்கனால, தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சூப்பரா சக்சஸ் ஆயிருவீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. பெண்களுக்கு வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. விரும்பின அனைத்துமே தானாக நடக்கக்கூடியது. நினைச்சது எல்லாமே நடக்கிறது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி, இது எல்லாமே கிடைக்கும். மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, வாகன பிராப்தம் நல்லா இருக்கு. வீடு வாங்கி அத வாடகைக்கு விடுறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கை இது எல்லாம் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகத்த குறிக்கும். பூர்வீகத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த டிசம்பருக்கு அப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு. அந்த காலகட்டத்துல டிசம்பர்ல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். பூர்வீகத் மூலியமா ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்கு. நீங்க நெனச்ச காரியங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் இருக்கு. முக்கியமா குருவும், கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தையே இல்ல அப்டின்னா, ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உடனடியா குழந்தைகள் இருக்கும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கெல்லாம் குரு, கேது காம்பினேஷன் தான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதுவரைக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல அது பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயம் சக்சஸ் ஆயிரும். ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கெல்லாம் சக்சஸ் ஆயிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. திடீர் மேரேஜ், திடீர்னு திருமணங்கள் நடக்கிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாரி ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி குடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். கலைக்கே கேது தான் அதிபதி. அது கூட குரு சேருது. பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. 11ல ராகு இருக்கு. பல கோடிகள சேர்த்துற அளவுக்கு வருமானம். சாதாரண நிலையில இருந்து சூப்பர் ஸ்டார் நிலை அப்படின்னு சொல்றோம்ல. யாருக்கு பொருந்துதோ இல்லையோ,
உங்களுடைய ராசிக்கு பொருந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. எந்த வாய்ப்பு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க. அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது, மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய பேரும் புகழும் பெரிய லெவல்ல பிரபலமாகறது, நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. சனி ஜென்மத்துல இருக்காரு. எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானமா இருக்கனால, கூடுதல் கவனம். பதவிக்கு ஏதாவது வேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு உங்களை எப்பவுமே காப்பாத்திட்டே இருக்கிறாரு. 11ல ராகு இருக்கனால நெறைய காசு, பணம் சம்பாரிக்க முடியும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல இடத்துக்கு போவீங்க. அதே மாரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருந்தாலும், அவங்களுடைய ஆதரவும் சேர்ந்தே கிடைக்கும். எல்லா விஷயமும் நன்மையும், தீமையும் கலந்து தான் இருக்கு. ஒவ்வொரு கையெழுத்து போடும்போது வாசிச்சு, வாசிச்சு கையெழுத்து போடுங்க. உங்களுடைய பேரு எங்கேயாவது தவறாக யூஸ் பண்றாங்களான்னு பார்த்துக்கங்க. நீங்க சொல்லாத ஒரு விஷயம், ஆர்டர் போடாத ஒரு விஷயத்த எங்கேயாவது செய்றாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கங்க. கூடுதல் கவனம் தேவை. ஆனா நல்ல ஆதாயங்கள் உண்டு, வருமானங்கள் உண்டு, பிராப்தங்கள் நெறைய இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜென்ம சனி கட்டாயம் சக்சஸ குடுத்துரும். குரு பலமும் நம்ம நல்லா இருக்கு. எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி குரு பலம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. பதவி ஸ்தானத்துல இருக்கு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். அது போக ராகு, கேது 12, 6ல மறைஞ்சிட்டனால பெருசா தீமைகள் கிடையாது. ஜென்ம சனி வெற்றி வாய்ப்ப குடுக்குமா? எனக்கு 7.5 சனி நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பவுமே சனி சந்திரன்கிறது தான் மாசான பொதுமக்கள். ஜன வசியத்துக்கு சனி சந்திரன் வேணும். கட்டாயம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்துரும். ஜனவசியம் வந்துரும். சில இது பக்கத்துல வெற்றி வரும். ஆனா, அது டக்குன்னு தட்டி போயிரும். சில பல நம்பர்கள்ல தோல்வி அடையறதுக்கு முன்னாடியே அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. உங்களுடைய தசாபுத்தியும், உங்களுடைய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா, ராசிப்படி நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட, கோச்சார ரீதியா நல்லா இருந்தாலும் கூட, உங்களுடைய ஜாதகத்த பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், பூஜைகள் பண்ணிக்கங்க. சனியுடைய தாக்கம் குறைய ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பொதுவா பொருளாதார உயர்வுகள் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல சனி 10ஆம் இடத்த பார்க்கறனால கருவம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மத்தபடி ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூடுதலான கவனம் தேவை. பொருளாதார ரீதியா நெறைய பெரிய அமைப்புகள் நடக்கு. 5ஆம் இடத்துல குருவும், கேதுவும் உச்சம் பெறனால உபாசனை எடுங்க. ஒரு குருநாதர சந்திச்சு அவர்கிட்ட வழிபாடு பண்ணுங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாரி குரு, கேது காம்பினேஷன் சேர்ந்திருக்கிறது ஒரு உபாசனை எடுத்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்லாம் சீக்கிரமா உங்களுக்கு சித்தியாகும். தெய்வ வழிபாடுகள் அதிகமா பண்ணும்போது, உங்களுக்கு தெய்வ பலம் கூடுதல் அமைப்புகள், பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளிநாடு இதெல்லாம் புனித யாத்திரை செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பலம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கிறது. அப்போ உங்க சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்துல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. காசு பணத்த சம்பாதிக்கிறதுக்கு 11ஆம் இடத்த குரு பாக்குது. அதனால பொருளாதார வாழ்க்கையும் நல்ல சிறப்பா இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையும் நல்லா இருக்கு. உறவுகளிடையே இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமான பலன்களும், நல்ல சகலவிதமான சௌபாக்கியங்களையும், அ ஐஸ்வர்ய பிராப்தத்தையும், அஷ்டலக்ஷ்மி பிராப்தத்தையும் உங்களுக்கு குடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்கிறதுனால துலா ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில இந்த வருடம் பிறக்குது இல்லையா, அந்த வருடம் 9:30 மணிக்கு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க ஜீவராசிகளுக்கு ஜலம் குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுங்க. ஆடு, மாடு எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு ஜலம். அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். ஆடை, வஸ்திரம் சொல்லும்ல, அது மாதிரி தானம் கொடுக்கலாம். அப்புறம் அன்னதானம் கொடுக்கலாம், நீர்மோர் கொடுக்கலாம். அப்புறம் விசிறி இருக்கு இல்லைங்களா, விசிறி விசிறது இருக்குல்ல, விசிறி, அதே மாதிரி செருப்பு,
பாதத்துக்கு கீழ, அதாவது காலுக்கு கீழ போட்டுக்க செருப்பு, கம்பளி இந்த மாரி உங்கனால என்ன முடியுமோ அத தானமா குடுங்க. இந்த தானம் குடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு எப்பவுமே வராது. அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா, இந்த விபத்து கண்டம், அகால மரணம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்காம உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஏழை எளியவர்களுக்கு செய்யறதுனால அதோடைய புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு இந்த 1 வருடம் முழுவதுமே நிலைத்து நிற்கும். முக்கியமா ஆயுள் கண்டம் வராது. பாதுகாப்பு கிடைக்கும். பரிபூரணமான உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். காசு பணத்துல எந்தவித குறையும் இருக்காது. சரி உங்களுடைய ராசிக்கு, துலா ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்டின்னா, நல்ல நெறைய மாற்றங்கள் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா, சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் ராகு, கேது பெயர்ச்சி இருக்கு. டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. கேது வந்து 11ல இருந்து 10க்கு போறாரு. அதே மாரி குருவும் வந்து பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. இது எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். முக்கியமான கிரக பலன்கள் தான் சொல்லியிருக்கேன். மத்த கிரகங்கள்லாம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அதனால அந்தந்த மாத ராசி பலன்கள நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து என்னன்னா, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வரதுனால தொழில் மூலியமா நல்ல வருமானம்ங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வருமானம். நமக்கு வரக்கூடிய வருமானத்த பார்க்குறாரு. அதே மாரி 4ஆம் இடம் தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் உறுதி. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு உத்தியோகம், உழைப்பு எல்லாமே நம்ம வந்து காசு, பணம் அப்படிங்கும்போது 6ஆம் இடம் நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தான். சரி குரு 2ஆம் இடத்த பாக்குது. அதனால காசு, பணத்துக்கு எப்பவுமே குறைவில்லாம இருக்கும். தொழில் மூலியமா நல்ல இப்ப நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அந்த கவலைகள் இனி உங்களுக்கு வேண்டாம். தொழில் மூலியமா நல்ல வருமானம் வரப்போகுது. தொழில் நல்லபடியா பழைய மாரியே நல்ல லாபத்தோட போகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு, 4ஆம் இடத்த பார்க்குறாரு, அதே மாரி 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது எல்லாமே நல்ல அற்புதம். அதாவது கடன் ரீதியான பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, கடன் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. கடன்ல இருந்து வெளில வந்துறீங்க. கடன் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். 4ஆம் இடத்த பார்க்கறனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப சூப்பரான வளர்ச்சிங்க. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இருக்கு. அதனால நீங்க இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களா இருந்தா, இன்னும் கூடுதலான உத்வேகத்தோட நீங்க எல்லா விஷயம் செய்ய செய்ய உங்களுக்கு அத்தனையுமே சக்சஸ் ஆகப்போகுது. குரு வந்து தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள குடுப்பாரு. அதே மாரி காசு பணத்த குடுப்பாரு. நிரந்தரமான வருமானத்த குடுப்பாரு. அதே நேரத்துல அலைச்சல்களையும் அவரு குடுப்பாரு. கடினமான உழைப்புகள போடும்போது, சனி உங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ண போறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 10ஆம் பார்வையா 3ஆம் இடத்த பார்க்குறாரு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, எந்த அளவுக்கு அலைச்சல் ஆகுறீங்களோ, அது எல்லாமே காசா கட்டாயம் உங்களுக்கு மாறும். கவலைகள் வேண்டாம். காசு, பணம், தொழில்லேருந்து இந்த வருடம் கட்டாயம் எடுத்துக்க முடியும். அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. ஒரு நல்ல பதவி கிடைக்கும். அதே நேரத்துல காசு, பணம் வரும். ப்ரமோஷன் இருக்கு. சேலரி இன்கிரிமென்ட் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா இந்த கம்பெனில போய் வேலை பார்த்தா நல்லா இருக்கணும். அந்த மாரி ஒரு ஹையர் கம்பெனிக்கு உங்களைய வந்து கூப்பிடுவாங்க. நீங்க அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஊருக்கே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இடமாற்றங்கள் இந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். நெறைய காசு பணம்ங்கிறது வந்து இந்த உத்தியோகத்துல இருக்கிறது பார்ட் டைமா 2 ஜாப்பா மாறுறது, சைட்ல இன்கம் வருது. இந்த மாரி உத்தியோகத்துல கட்டாயம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட். பொதுவா இன்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ, படிப்பு ரீதியாவோ நெறைய அலைச்சல்கள மேற்கொள்ளணும். 3ஆம் இடத்த வந்து என்னன்னா சனி பார்க்குறாரு. அதனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா, அந்த அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமா மாறும். சனி 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்குன்னா வெற்றி சனி அது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியவர் சனி தான். 4, 5 கூடியவர். நல்ல ராஜ யோகத்த குடுக்கக்கூடியவர் தான் 6ல இருக்காரு. உத்தியோகம் மூலியமா திடீர்னு ஒரு நல்ல பிராப்தம், ஐஸ்வர்ய பிராப்தம், அதிர்ஷ்டம் எல்லாம் தானாக தேடி வரப்போது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாதது தான் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. 4ஆம் இடத்துக்கும் ராகு வந்திருக்கு. கல்வி ஸ்தானத்துக்கே ராகு வரும்போது, படிக்கக்கூடியவங்க அப்படியே டைவர்ட் ஆயி இன்ஸ்டா பக்கம் போறது. அப்படியே சோசியல் மீடியா பக்கம் போறது. இதே வேலையா தான் இருப்பீங்க. தயவு செய்து படிச்சா தான் வாழ்க்கைன்னு மனசுல பதிய வச்சுட்டு படிச்சா மட்டும் தான் நீங்க நல்ல லெவலுக்கு அடுத்தடுத்ததுக்கு போ முடியும். இல்ல, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது.
கட்டாயம் அது உங்க வாழ்க்கை பாதைய மாத்தி விட்டுரும். துலா ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு குழந்தைங்கள கரெக்ட்டா கைட் பண்ணி கொண்டு போல அப்டின்னா கட்டாயம் முடியாது. குரு பாக்குது. அதனால பேரண்ட்ஸ் கைட் பண்ணா கட்டாயம் நல்ல மதிப்பெண்கள எடுக்க முடியும். உயர்கல்வியும் நல்லா இருக்கு. ஆனா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்கனால உயர்கல்வியில நல்லா இருக்கு. நல்ல இடத்துல போய் பிளேஸ்மென்ட் ஆக முடியும். இந்த வாய்ப்பையும் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாவே கிரகங்கள் ஒரு நல்ல வாய்ப்ப குடுக்கும்போது, அதுக்கு உண்டான கூடுதலான முயற்சிகளும் நம்ம போடும்போது மட்டும் தான் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைக்கும். இல்ல அப்டின்னா வரும், வரும், வரும்ன்னு உட்கார்ந்தே இருக்கணும். ஒரு கத தான் நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். லாட்டரி அதாவது மகாலட்சுமிட்ட போய் மகாலட்சுமியுடைய பக்தர். அவர் வந்து தினமும் சேவை செய்வாராம் அம்பாளுக்கு. அவரு போய், "அம்மா தாயே இந்த தடவ கட்டாயம் எனக்கு லாட்டரி டிக்கெட் விழுந்துரணும்னு" வேண்டுனாராம். விழுகலையாம். அடுத்த தடவ வேண்டுனாராம், விழுகலையாம். 3வது டைம் போய் ரொம்ப கோவமா, "ஏம்மா இந்த தடவையாவது எனக்கு விழுகணும். நான் உன்னைய நம்புனேனே, என்னை இப்படி ஏமாத்திட்டியேன்னு" சொன்னாராம். 4வது டைம் வந்து அம்பாளே கோவப்பட்டு என்ன சொல்லிட்டாராம், "பக்தா ஃபர்ஸ்ட் நீ போய் லாட்டரி டிக்கெட்ட வாங்கு" அப்படின்னு சொல்லிட்டாளாம். அவளுக்கு லக்ஷ்மிக்கு கோவமே வராது. அவளே கோவப்பட்டு சொல்லிட்டாளாம். அப்பன்னா என்ன அர்த்தம்? டிக்கெட்டே வாங்காம டிக்கெட் விழுவணும் எப்படி? அப்படிங்கிற மாரி முயற்சியே பண்ணாம எல்லாமே எனக்கு வந்துரணும். எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ, அதனால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பலன்கள் குடுக்கறதுக்கு குரு, ராகு, கேது, சனி எல்லாமே பலமா உட்கார்ந்திருக்கு. ஸோ, அதனால கட்டாயம் நீங்க முயற்சி பண்றதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதே தான். துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு புதுசா ஏதாவது தொடங்குறீங்கன்னா, தயவு செய்து இப்போ தொடங்குங்க. இந்த வருடம் தொடங்கிருங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நான் போலாமா? வேண்டாமா? செய்யலாமா? வேண்டாமா? தயவு செய்து அந்த ஒப்பீனியனே வேண்டாம். எடுத்து விட்டுருங்க. 10ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. இந்த டைம்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலன்னா, இப்பலாம் இனிமேல் செய்ய முடியாது. இந்த டைம்ல நீங்க ஒரு ஒர்க்ல போய் ஜாயின் பண்ணல, இனிமேல் போ முடியாது. அப்படின்னு நெனச்சுக்கங்க. தயவு செய்து இந்த வருடம் நல்ல பலன்கள் இருக்கு. 2ஆம் இடத்த குரு பார்க்குறாருங்க. எத தொட்டாலும் பணம் வரப்போது. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு, பல தடவ வீட்லயும் டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா கட்டாயம் நடக்கும். உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போது. காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு, புதுசா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணலாம். புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போது. அதனால தயவு செய்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. கட்டாயம் நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. விரும்பின விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நகை வாங்குவீங்க, ட்ரெஸ் வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. வண்டி ஓட்டும்போது பார்த்து போங்க. வண்டி ஓட்டும்போது பார்த்து போங்க. ஆனா புதுசா வண்டி வாங்குறது, வீடு கட்டக்கூடியது, வாகன பிராப்தம் இருக்கு. குரு 10ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப கட்டாயம் ஒரு வாகன பிராப்தம் இருக்கு. வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தயவு செய்து நல்ல அமைப்புகள் இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறிரும். ஒரு ப்ரமோஷன் வர்றது, ஒரு இடத்துல நீங்க வந்து இப்ப குரூப் 2, குரூப் 1 இந்த மாரி சிவில் சர்வீஸ்க்கு, இந்த மாரி கவர்ன்மென்ட் சர்வீஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும்போது, இந்த கவர்ன்மென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல பதவி ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. ராகு பதவி ஸ்தானத்துக்கு வராரு. திடீர்னு எதிர்பாராத வகையில உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சிரும். கட்டாயம் கிடைச்சிரும். அது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கியத்துல கவனம். 6ஆம் இடத்துல சனி. தேக ஆரோக்கியத்துல கவனம். விரயம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சனி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. மருத்துவ விரயம் இருக்கு. ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைன்னா உடனடியா மருத்துவர ஆலோசனை பண்ணுங்க. 1000, 500ங்கிறதுல முடிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா, லட்சக்கணக்குல செலவாயிரும். பொதுவா நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கணும். நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணும்போது, செல்ஃப் டிரைவ் பண்ணாம ஆக்டிங் டிரைவர பண்ணுங்க. அப்படி இல்ல, எமர்ஜென்சியா நீங்க போணும்னா, பஸ் புக் பண்றது, கார் புக் பண்றது, ஃப்ளைட் புக் பண்ணி போங்க, ட்ரெயின் புக் பண்ணி போங்க. ஆனா நீங்களா செல்ஃபா போகாதீங்க. பொதுவா வண்டி வாகனங்கள்ல ஓட்டும்போது, உங்க மனநிலை நல்லா இருந்தா மட்டும் நீங்க ஓட்டுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 4ஆம் இடத்துக்கு ராகு வராரு. 6 கூடிய குரு 4ஆம் இடத்த பார்க்குறாரு. மருத்துவ விரயம் அல்லது வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு விரயம் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அதனால கவனமாக இருங்க. ஹெல்த்தையும் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். அதே மாரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு. அதனால கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கும் இல்லையா? அது எல்லாமே சரியாகறதுக்கு இந்த வருடத்துல அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சக்சஸா மாறி உங்க கைக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, அது உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன், மனைவி உறவுகளிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி, கோர்ட்டு கேஸ், டைவர்ஸு, சண்டை, பஞ்சாயத்து இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அதுல உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. துலா ராசியில இருக்கிறவங்க, நான் வச்சது தான் சரி அப்படின்லாம் நிக்காதீங்க. தயவு செய்து அனுசரணையா போங்க. இல்லைன்னா பிரிவுகள் ஏற்படும். 3ஆம் மனிதர்களுடைய தலையீடுகள் ஏற்படும். பிரச்சனைக்குரிய இதா மாறிரும். 6ஆம் இடம் டைவர்ஸ வாங்கி குடுக்கக்கூடிய இடம். சனி திசை யாருக்காவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அனுசரணை இல்ல. உங்க மேல தப்பு, ரைட்டு. இதெல்லாமே இங்க மேட்ரு கிடையாது. சாரின்னு கேட்டு அனுசரணையா போங்க. உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரிந்ததுக்கு அப்புறம் அத கண்ணீர் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 6ல வந்திருக்கக்கூடிய சனி, குருவுக்கு பார்வை இருக்கு. குரு நன்மைய தானே செய்யும்னா, குருவோடைய வேலை நன்மையோ, தீமையோ வளர்த்து விடுறது மட்டும் தான் அவருடைய வேல. அதனால தான் நான் சொல்றேன், சாரி அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அனுசரிச்சு போங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டுப் போவதில்லை. இத மனசுல வச்சுக்கங்க. கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும். உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆணாக இருந்தால், கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டயும் அனுசரிச்சு, அன்பா, ஆதரவா போறது தான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கிறது தான் நல்ல வழி. இத தாண்டி இதுக்கெல்லாம் பெரிய பரிகாரங்கள் கிடையாது. 6ஆம் இடம் வலுத்திருக்கும்போது காசு பணம் வரும். அலைச்சல்கள் வரும். நல்ல ஆதாயங்கள் இருக்கு. அதே நேரத்துல அதுல என்ன தீமை இருக்குன்னா, இந்த மாரி சண்டை சச்சரவுகள் வரும். ஸோ இதுலலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. துலா ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை மிகப்பெரிய லெவல்ல சாதனை புரியக்கூடிய வருடம் இந்த வருடம். நல்ல காசு பணம் சம்பாரிக்க முடியும். குருபலம் இருக்கு. குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கு. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. கூட 4ஆம் இடத்துல ராகு. மிகப்பெரிய வளர்ச்சி. உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா பெரிய லெவல்ல வாய்ப்புகள் வரும். நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் சம்பாரிக்க முடியும். வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியா இருக்கனால, மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாரி விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். நெறைய இசைத்துறையா இருந்தாலும் சரி, சினிமா துறையா இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் வந்து குமிஞ்சுகிட்டே இருக்கும். காசு பணத்த சம்பாரிக்கக்கூடிய வருடம் தான் இது. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல சனி இருக்கனால உங்க மேல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நெறைய பேரு. அதனால கவனமாக இருங்க. உங்களுடைய பணி என்னவோ, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன் என்னவோ அத மட்டும் தான் கரெக்ட்டா செய்யணும். குரு 10ஆம் இடத்துல வந்திருக்கனால பதவி ஸ்தானத்துக்குலாம் நல்லது. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதிர்ஷ்டம் வரும். காசு பணம் சம்பாரிக்க முடியும். ஆனாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் 10ல கேது வருது. ஏதாவது பதவிக்கு சிக்கலையும் குடுத்துரும். குரு வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்தி விடுவாரு. ஆனாலும் கேது ஃபர்ஸ்ட்டு சிக்கல குடுக்கும். அதனால சட்ட ரீதியா அத ஹேண்டில் பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா குரு இருக்கனால உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிரும். அதனால கவலைப்படாதீங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பணிச்சுமை கூடுதலா இருக்கும். இருந்தாலும் சமாளிக்க முடியும். காசு பணத்த சம்பாரிக்கக்கூடிய டைம் இது. லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடாம இருக்கிறது தான் நல்லது. உங்களுடைய விஷயங்கள் அதே மாரி உயர் அதிகாரிகள் வாய் வழியா சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு செவிசாய்க்காம எதுவுமே ரிட்டர்ன் ஆர்டர் இருந்தா மட்டும் செஞ்சு பழகுங்க. இல்ல அப்டின்னா அதுக்கு தகுந்த மாரி ஹேண்டில் பண்ணிக்கங்க. பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க அதிகாரிகளுக்கு சொல்லியாச்சு. அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதிங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு வருது. ஆல்ரெடி வந்து போஸ்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா மாறும். போஸ்ட்ல நீங்க எதுவும் இல்ல அப்படின்னா, திடீர்னு ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கும். ஆனா எது பார்த்தாலும் உங்களுக்கு 4ஆம் இடம் பதவி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால, கொஞ்சம் சனியோடைய தாக்கங்களும் இருக்கனால, மீடியால நீங்க செய்த தவறுகள் வரலாம். அல்லது ஒரு வீடியோனாலயோ நீங்க வந்து கேவலமா அதாவது மீமா வந்து போர்ட்ரேட் பண்ணப்படலாம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள நெகட்டிவா மக்களுக்கு எடுத்துட்டு போறது, இந்த மாரி இருக்கும். சில கெட்ட பேர்கள், அவமானங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உண்டான பூஜை பரிகாரங்கள் செய்யும்போது இதெல்லாம் நிகழாம இருக்கும்.
வெற்றி வாய்ப்பும் வருமா? இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெற்றி வாய்ப்பாளரா வருவீங்களா? வெற்றி வேட்பாளரா வருவீங்களா? அப்படின்னா, அதுக்குண்ட பூ அதுக்குண்டான பூஜை, பரிகாரங்கள அது பண்ணிக்கிறது தான் நல்லதுங்க. இல்ல அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போயிரும். ஏன்னா சனி பலம் வந்து அவ்வளோ உங்களுக்கு நல்லா இல்ல. வெற்றி வாய்ப்பு ஸ்தானமாக இருந்தாலும் கேது கூட போகுது. அப்போ வந்து இந்த சனியுடைய திரிகோணத்துல தான் குருவும், கேதுவும் சேருது. அப்போ பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலான கவனம் செலுத்துக்குங்க. பொதுவாவே கோர்ட்டு கேஸுகள், கடன் பிரச்சனைங்க இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போது. பொருளாதார வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்ல உயர்வான விஷயத்த உங்களுக்கு குடுக்கும். அதே நேரத்துல உறவுகளிடையே ரொம்ப அனுசரிச்சு போணும். மனக்கசப்புகள் உருவாகுங்க. தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாய்க்கு அதே நேரத்துல மருத்துவ செலவுமே இருக்கு. 12ஆம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால உங்களுக்குமே மருத்துவ செலவு இருக்கு. முக்கியமா தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்க வேண்டியது இந்த வருடம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பொதுவா வழிபாடுகள பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. மேரேஜுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இல்ல. 6ஆம் இடத்துல குரு, களத்திர ஸ்தானத்துக்கு சனி, ராகு, கேது, குரு எந்த கிரகத்துடைய தாக்கமும் இல்ல. உங்களுடைய சுய ஜாதகத்துல மேரேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. 7ஆம் அதிபதியோட தசா, புத்தி இது மாரி போயிட்டு இருந்துச்சுன்னா மேரேஜ் ஆகும். அதுக்கு குருபலம் இருந்தா மேரேஜ் ஆகலாம். ஆனா உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் குருபலமோ, சனியோ இல்ல ராகு, கேதுவோடைய தாக்கங்கள் இல்ல. புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய ராகு வந்துட்டாரு. பெருசா புத்திர பாக்கியத்துக்கும் அந்த மாரி அமைப்புகள் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா வந்து 5ஆம் அதிபதியோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை சிறப்பாவும், உயர்வாவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.